அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவில் ஐஏஎஸ். யூபிஎஸ்சி ஜிஎஸ் மெயின்ஸில் தமிழ் விருப்ப பாடம், தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு விருப்ப பாடம் இருக்குது. ஸோ அந்த தமிழ் இலக்கிய விருப்ப பாடத்தை நம்ம ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து நம்ம சிவில் ஐஏஎஸில் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸில் வந்து என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம கிளாஸில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத பற்றின ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் அது. முழுசாக பார்க்கலாம். ஸோ தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் 1 அப்படின்றது சங்க காலத்திலேருந்து, தொல்காப்பியத்திலேருந்து தமிழ் மொழி அப்படின்றது எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்றதுலேருந்து, ஸோ லேட்டஸ்ட்டாக ஊடகங்கள், அதாவது எப்படின்னா லேட்டஸ்ட்டு கான்டெம்பரரி தமிழ்னு சொல்லக்கூடிய தற்காலத்திய தமிழ் அப்படின்றது வரைக்குமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து இலக்கியம் இருக்கும், கொஞ்சம் இலக்கணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து இருக்கும், தமிழர்களோட பண்பாட்டு கூறுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து பேப்பர் 1. ஸோ பேப்பர் 2 அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியத்தில் நம்ம பேப்பர் 1ல் வந்து என்னென்னலாம் படித்தோமோ அதுக்கான எடுத்துக்காட்டு விஷயங்கள் எல்லாமே பேப்பர் 2 அப்படின்றதுல இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சங்க இலக்கியம்னு சொல்லிட்டு பேப்பர் 1ல் படிச்சிருப்போம். பேப்பர் 2ல் குறுந்தொகை அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 17 டாப்பிக்கில் வந்து பேப்பர் 2ல் இருக்குது சிலபஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய கிளாஸில் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், தமிழ் ஆப்ஷனல் கிளாஸ் போகிறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது வந்து தமிழ் ஆப்ஷனல் கிளாஸஸ் அப்படின்றதுல கண்டென்ட் லேர்னிங் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஸோ தமிழ் ஆப்ஷனல் கிளாஸோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து கிளாஸஸ் அப்படின்றது இருக்கும். அந்த கிளாஸில் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்றத சொல்லி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது குறுந்தொகை அப்படின்னா என்ன, அது எப்போ இயற்றப்பட்டது, ஓகேவா, அதில் என்ன மீனிங் இருக்குது, ஸோ அந்த காலத்தில் எப்படிலாம் வந்து மக்கள் வாழ்ந்தாங்க, ஸோ அப்போ அந்த சமயத்துக்கு அவங்க கவிதை எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த கவிதையோட பொருள் வந்து எப்படி இருக்கும், அதோட கண்டென்ட் ஆஃப் த போயம் அப்படின்றது எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ டாபிக் வைஸாக இப்போ பேப்பர் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறுந்தொகையில் ஆரம்பித்து மலையறிவியில் முடியும். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி நம்ம அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ், தட் இஸ் அது ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் கண்டென்ட் லேர்னிங். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து பேப்பர் 2 1ல் வந்து கிளாஸஸ் எல்லாமே போகும். பேப்பர் 2 அப்படின்றதுல கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிடும். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்னென்னா கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர், ஒரு சிறப்பம்சம். அது என்ன கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அப்படின்னா, நார்மலாக கண்டென்ட்டை லேர்ன் பண்ணுறது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் அதை நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் அது. ஸோ இந்த கிளாஸஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஷின்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறுந்தொகை இருக்குது அப்படின்னா அந்த குறுந்தொகையில் என்னென்ன மாதிரியான கொஷின்லாம் கேட்கலாம், அதுக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சேர்க்கணும், இந்த மாதிரி கொஷின் எடுத்தாங்கன்னா அதுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கிளாஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதுக்கான அந்த டாபிக் வைஸாக சப்ஹெட்டிங்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சப்ஹெட்டிங் வைஸாக வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் அப்படின்றது கொஷின் டிஸ்கஷன் கிளாஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, இதன் மூலிமா வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, கிளாஸஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்க. அது ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஸோ செகண்ட் ஃபேஸாக இருக்கக்கூடிய இந்த வினாவிடை டிஸ்கஷனில் இது வந்து முழுக்கவே இந்த வினாவிடை செஷன் அப்படின்றது, இந்த டிஸ்கஷன் அப்படின்றது சொல்லித்தர்ற மாதிரி இருக்காது. கண்டென்ட்டை தான் ஏற்கனவே படித்தாச்சு இல்லையா? அந்த கண்டென்ட்டை எப்படி நம்ம கொஷினுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் முழுக்கவே இந்த கிளாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து 2வது ஃபீச்சர். ஸோ இது வந்து இந்த பகுதியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேண்டிடேட் வந்து ஏற்கனவே லேர்ன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு கூர்மைப்படுத்தி செம்மைப்படுத்தி ப்ரெசென்ட் பண்ணக்கான ஒரு 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 நேவிகேட்டிங் பாத்வேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், கண்டென்ட் நல்லா படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்டென்ட் வந்து கொஷினாக வந்தால் எப்படி நம்ம அதில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது, எப்படி கொஷினை புரிஞ்சுக்கணும், கொஷினோட அந்த நோக்கம் வந்து என்ன, இப்படின்றதுலேருந்து நம்ம ஆரம்பித்து கொண்டு போவோம். எல்லா டாப்பிக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா, தேர்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் நம்முடைய கிளாஸில் வந்து என்னென்னா கொஷின் பேங்க். ஓகேவா? ஸோ கொஷின் பேங்க் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ப்ராபபிள் கொஷின் பேங்க், பிஒய்க்யூ கிடையாது. இது வந்து ஒரு ப்ராபபிள் கொஷின் பேங்க். இந்த ப்ராபபிள் கொஷின் பேங்க் அப்படின்றது என்னென்னா மார்க் கொஷின் பேங்க் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? அந்த மார்க் கொஷின் பேங்க் அப்படின்னா லிட்ரலி ஒவ்வொரு டாப்பிக்கும், இப்போ குறுந்தொகை இருக்குது அப்படின்னா குறுந்தொகையில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து வரலாம், ஓகே, அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராபபிள் கொஷின் பேங்க் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 2022 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் அப்படின்ற தமிழ் இலக்கியம் கிளாஸஸ் அப்படின்றது 2020 நம்ம சிவில் ஐஏஎஸ்ல எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் இந்த கொஷின் பேங்க் அப்படின்ற ஃபீச்சர் வந்து 2022 வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதிலேருந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கொஷின் பேங்க் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். ஹார்ட் காப்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது வந்து கொஷின் பேங்க்கோட ஃபீச்சர்.
ஸோ அந்த கொஷின் பேங்கில் பேப்பர் 1க்கு அப்படின்றது தனியாக கொஷின் பேங்க் இருக்கும், பேப்பர் 2க்கு அப்படின்றது கொஷின் பேங்க் இருக்கும். ஸோ அதோட சிறப்பம்சம் வந்து என்னென்னா, இந்த கொஷின் பேங்க்லேருந்து 2024 யூபிஎஸ்சி மெயின்ஸ், ஓகேவா, 2024 யூபிஎஸ்சி மெயின்ஸில் தமிழ் இலக்கியத்தில் கிட்டத்தட்ட ஆன் ஆவரேஜ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டையும் சேர்த்தே வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம கொஷின் பேங்க்லேருந்து 45% கொஷின் வந்து வந்திருக்கு. ஸோ அதை நாங்கள் எங்கள் டெலகிராம் குரூப்லேயும் நாங்கள் அதை வெளியிட்டிருந்தோம். ஸோ என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்களும் கொஷின் பேங்க் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா, கிராஸ் செக் பண்ணிக்கலாம். திஸ் நாட் ஏ ஃபால்ஸ் கிளைம், ஓகேவா. ஸோ டோட்டலாக 45% அப்படின்னா கிட்டத்தட்ட கேட்ட கேள்விகளில் பாதி கேள்விகள் அப்படின்றது நம்ம கொஷின் பேங்க்லேருந்து வந்துச்சு. அப்படின்னா என்ன மீனிங்னா, வி ஆர் ஆன் த ரைட் வே அப்படின்ற மாதிரி அர்த்தம், ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக புக்கெல்லாம் படிச்சுட்டு கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டில் எங்கேருந்து எப்படி கொஷின் வருமோ, நம்ம எங்கே போய் அந்த நேரத்தில் எப்படி யோசிச்சு எழுதுறது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நம்ம கொஷின் பேங்க் அப்படின்றது ஈஸி பண்ணி விட்றது. என்னன்னா, ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கில் இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்குலாம் நீங்கள் ஆன்சர் இங்கேயே ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதே மாதிரி கொஷின்ஸ் அங்கே வருது அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் உங்கள் டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு கண்டென்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கடினமான ஒரு பகுதியை வந்து நம்ம கொஷின் பேங்க் அப்படின்றத எளிமைப்படுத்தி கொடுத்துரும். ஸோ ஈஸி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதான் வந்து கொஷின் பேங்க். இது வந்து 3rd ஃபீச்சர் ஆஃப் அவர் கிளாஸ், ஓகேவா. ஸோ இந்த கொஷின் பேங்க் வந்து நீங்கள் ஆன் யுவர் ஓன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஓகேவா, ரைட். ஏன்னா அதுக்கான அந்த இன்புட் எல்லாமே நான் அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கு இல்லையா, டிஸ்கஷன் கிளாஸ், அதில் வந்து நான் கொடுத்துருவேன், ஓகேவா, ரைட். ஸோ இது 3 ஃபீச்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து 4வது ஃபீச்சர். ஸோ 4வது ஃபீச்சர்னு சொல்லி வரும்போது டெஸ்ட் சீரிஸ், ஓகேவா. ஸோ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் டெஸ்ட் சீரிஸ். நம்ம என்ன தான் லேர்ன் பண்ணாலும் யூபிஎஸ்சி கிட்ட நம்ம வெளிப்படுத்தணும், ஓகேவா. ஸோ அப்போ அந்த வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ரிகர்சல் அமையிறது தான் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ். ஸோ மொத்தம் வந்து பார்த்தோம்னா பேப்பர் 1ல் ஒரு 10 டெஸ்ட் எழுதுவீங்க, பேப்பர் 2ல் வந்து பார்த்தோம்னா 10 டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த 10 டெஸ்ட்டுமே எப்படி செக்மெண்டைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேப்பர் 1ல் வந்து 8+2 8 டெஸ்ட் வந்து செக்மெண்டைஸாக இருக்கும். ஒரு 2-3 டாப்பிக்கை சேர்த்து வச்சு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 8 டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் 2 டெஸ்ட்ன்றது யூபிஎஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், அதான் சொல்லணும். ஃபுல் டெஸ்ட்ன்றது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் வந்து இருக்கும், ஓகேவா. மற்றதெல்லாமே போர்ஷனாக எழுதுவீங்க, சரியா. இது மாதிரி 8+2 டெஸ்ட் எழுதுவீங்க பேப்பர் 1ல். அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து 8+2 டெஸ்ட் அப்படின்றத நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இது மூலிமா வந்து உங்களுக்கு இது மூலிமா ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக்கில் வந்து எந்தெந்த விஷயங்களை நீங்கள் அதிகப்படுத்தணும், கம்மிப்படுத்தணும், அதை எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி என்னென்ன பாயிண்ட்லாம் சேர்க்கணும், எழுத்துப்பிழை, சொல் பிழை, வாக்கிய பிழை, கருத்து பிழை, மைமொழி பிழை, இந்த மாதிரியான பிழைகள் ஏதாவது இருக்கா, ஸோ இந்த மாதிரியான பிழைகள்லாம் எப்படி நம்ம சரிப்படுத்தணும், உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி இருக்குது, அது வந்து புரியிற மாதிரி இருக்கா, உங்களோட ஆன்சரிங் மெத்தடாலஜி வந்து எப்படி இருக்குது, கொஸ்டினை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், கொஸ்டினோட நோக்கம் வந்து என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஃபீட்பேக்கில் வந்து சொல்லிடுவோம், சரியா. கொஸ்டினோட எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர், ஓகேவா. ஸோ 4th ஃபீச்சர், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், கண்டென்ட் லேர்னிங் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸஸ். ஸோ செகண்ட் வந்து வினா விடைக்கான டிஸ்கஷன் கிளாஸ். ஸோ 3 வந்து பார்த்தோம்னா கொஷின் பேங்க், ஓகேவா. ஸோ 4 வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ், ஓகேவா. ஸோ அடுத்து 5வதாக இருக்கிறதுன்றது மெட்டீரியல். ஸோ மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பேப்பர் 1 அப்படின்றதுக்கான மெட்டீரியல் அப்படின்றது நாங்கள் கம்பைல்டாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எங்களோட சைடில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம், கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் 1க்கான மெட்டீரியல் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக படிக்கணும் அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ் சோர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரு 10-15 புத்தகம் இருக்குது. ஸோ பேப்பர் 1க்கு அந்த 10-15 புத்தகத்துலேருந்து கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் கம்பைல் பண்ணி, அதே சமயம் எங்கள் சைட்லேருந்து சில டாபிக்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து, கருத்துக்கள் எல்லாமே சேர்த்து ஒரு கம்பைல்டு புக் அப்படின்றத வச்சுருக்கோம். ஸோ இந்த புக்கை வந்துட்டு எங்களோட சைட்லேருந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த பேப்பர் 1க்கான மெட்டீரியல் அப்படின்றத கொடுத்துருவோம். மேற்கொண்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த 15 சோர்ஸ் வந்து நீங்கள் ஆன் யுவர் ஓன் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். பட் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம யூபிஎஸ்சி சிலபஸில் பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ்க்கு நான் சொன்ன அந்த ரெஃபரன்ஸ் புக் இருக்கு இல்லையா, ஒரு 15 புத்தகம் இருக்குது இல்லையா, அதிலிருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ அந்த இது தேவையானதெல்லாம் எடுத்து தான் நம்ம பேப்பர் 1க்கான அந்த மெட்டீரியல் அப்படின்றத கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து உங்களுக்குள்ள கொடுத்துருவோம், ஓகேவா. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2க்கான மெட்டீரியல் அப்படின்றத ஆன் யுவர் ஓன் நீங்கள் வாங்கிப்பீங்க. ஏன்னா அது வந்து ஹெட்டிங் இதுலேயே கிடைக்குது, குறுந்தொகை, புறநானூறு, இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த ஹெட்டிங்லேயே கிடைக்கும். ஈவன் பிடிஎஃப் கூட கிடைக்குது. ஸோ எங்கள் சைட்லேருந்து பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வாங்கிப்பீங்க, ஓகேவா. ஸோ இது வந்து 5th ஃபீச்சர். ஸோ மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு கையில் கிடச்சிரும். பேப்பர் 1க்கான மெட்டீரியல் அப்படின்றது கையில் கிடச்சிரும், ஓகே, ரைட். ஸோ அடுத்த ஒரு ஃபீச்சர் அப்படின்றது என்னென்னா, வினா விடைக்கான புக்லெட், ஓகே. இது வந்து 6வது ஃபீச்சர். ஸோ இந்த 6வது ஃபீச்சர் வந்து 6th சிறப்பம்சம், 6வது சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல
இந்த கொஷின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, செகண்ட் ஃபீச்சராக இருந்தது வந்து பார்த்தோம்னா கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம் கிளாஸில். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் சரியா, அதாவது இப்போ குறுந்தொகை இருக்குது அப்படின்னா அந்த குறுந்தொகையில் மார்க் கொஷின்ஸு, அதுக்கான ஆன்சர்ஸ் சரியா, கொஷின் அண்ட் ஆன்சர். ஸோ இப்படின்ற மாதிரி வந்து ஒரு புக்லெட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருவோம். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்றது நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது மூலிமா வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ முதல்ல விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்காக, அது என்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணுறதுக்காக கண்டென்ட் கிளாஸ். அந்த கண்டென்ட் கிளாஸில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஒரு பாடப்பகுதி இருக்குன்னா அந்த பாடப்பகுதி என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருது. ஓகேவா? ரெண்டாவது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி கொஷினுக்கு ஆன்சராக நீங்கள் எழுதணும் அப்படின்ற சொல்லக்கூடிய கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் கிளாஸ், ஐ மீன் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ். மூணாவதாக வந்துட்டு இதை நீங்கள் என்ன மென்மேலும் மெருகேற்றுறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது கொஷின் பேங்க் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் கொஷின் பேங்க் உங்களுக்கு கீழே கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதை 3 நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 4வது ஃபேஸாக இருக்கிறதுன்றது டெஸ்ட் சீரிஸ். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றத நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க. அதில் இருக்க ஃபீட்பேக்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. டெஸ்ட் எழுதி கொடுக்குறீங்க, திருத்தி கையில் வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபீட்பேக் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சது, அந்த ஃபீட்பேக்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது அடுத்த ஃபீச்சர். ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறது மெட்டீரியல், 5ஆவதாக சொன்னது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றது கிடைச்சிருது பேப்பர் 1க்கு. ஸோ பேப்பர் 2 வாங்க போகிறீங்க. அடுத்தது 6ஆக கிடைக்கிறதுன்றது மாதிரி வினாவிடை தொகுப்பு. சரிங்களா? அந்த மாதிரி வினாவிடை தொகுப்பு அப்படின்றது ஒரு கொஷின் இருக்குன்னா அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலான்றது உங்களுக்கு வந்துடுது. ஸோ இது மூலிமா உங்களுக்கு டோட்டலாக ஆப்ஷனல், தமிழ் ஆப்ஷனல் அப்படின்றதோட ப்ரிப்பரேஷனே அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடுது. சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரம் கட்டிட்டு மறுபடியும் நீங்கள் அடுத்த ஃபிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எழுதிட்டு அடுத்த டைம் ஃபிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இதை நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ உங்களுக்கு தமிழ் ஆப்ஷனில் ஹோலிஸ்டிக்காக கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இதுதான் சிவில் நெஸ்ட் ஐஏஎஸோட ப்ரோக்ராமோட ஃபீச்சர். ஸோ கிளாஸஸ் வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ ஃபிலிம்ஸ் முடிச்சு அடுத்த வாரத்தில் வந்து கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு என்னென்ன டேட் என்னென்னலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டேட் படி ஷெடியூல் அப்படின்றது உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். ஸோ அந்த ஷெடியூல் படி கிளாஸஸ் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக எங்களை அப்போவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நம்ம ஆரம்பிக்க போகிற தமிழ் இலக்கிய வகுப்புகளோட ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாஸஸ் மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக டெலகிராமில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓவர் தி ஃபோன் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸோ அல்லது அட்மிஷன் குறித்த வேறு ஏதாவது விஷயங்களோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்மளுடைய தமிழ் இலக்கிய வகுப்புகள் சிவில் நெஸ்ட் ஐஏஎஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ விருப்பம் இருக்கிற மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்றது முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா? ரைட். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.